மாங்காய் ஊறுகாவை அப்படியே சாப்பிட்றாதீங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஊறுகான்னு சொன்னாலே அது மாங்காய் ஊறுகாய் தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த 2 மாங்காவையுமே குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு அகலமான எண்ணெய் சட்டி எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே மிக்சி ஜாடியில் கொட்டி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. அகலமான மண் சட்டியில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்ச வெந்தயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை அப்படியே சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உரப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5